Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது மல்லிதா. இது வந்து ரொம்ப எளிமையான ஸ்வீட். அதாவது மைதா மாவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் டோ ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இது வந்து கொதிக்கிற தண்ணி இல்லனா நம்ம ஆவியில வேக வச்சிட்டு இது கூட தேங்காய், கரும்பு சக்கரை இல்லனா நம்ம நார்மல் சுகர் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு, தேங்காய் துருவல், கரும்பு சக்கரை, தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் பொடி. இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது என்னன்னா நம்ம ஆவியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். மாவை தூவிக்கோங்க. எவ்வளோ தூரம் மெலிசாக வருதோ அவ்வளோ தூரம் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்க வேண்டாம். இதையும் நல்லா அதாவது லேசாக பண்ணிக்கலாம், அதாவது தின் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது எது இருந்தாலும் ஓகே, மூடி எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதையே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சுன்னா இதுவே மேலே வரும். இப்போது வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். தேங்காய் கூட நம்ம ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுருக்கிறது கூட மேலே நம்ம தூவிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரும்பு சர்க்கரையும் தூவிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒயிட் சுகர் ரொம்ப பிடிக்கும். நான் அதாவது கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சுவையான மல்லிதா ரெடி. நான் மல்லிதா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.